என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, அதே சமயம் இங்கிலீஷ் இருக்குது. வியட்நாமிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஒத்து வர மாதிரி இருக்குது. ஒய் நாட் அப்படின்ட்டு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட ஃபாதர்-இன்-லா பாஸ்ட் அவே. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த செகண்ட் நான் திவ்யா அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணுறேன். போனதே இல்லை, அம்மாவை விட்டு அந்த குழந்தை பின்னாடி போனதே இல்லை. அப்படி இருந்த குழந்தை வியட்நாம் விட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். செந்தமிழ் சார் ஆகட்டும், திவ்யா மேம் ஆகட்டும், 3 இயர்ஸாக நான் அவங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன்னு அவங்கள பர்சனலாக கேட்டால் சொல்லுவாங்க. நான் அவங்கள சொல்லி அனுப்பும் போதே என் பிள்ளைக்கு நீங்கள் தான் 6 வருஷத்துக்கு அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன் எல்லாமே, எல்லா உறவுகளும் நீங்கள் தாங்க. அவங்க அதை வந்து 3 இயர்ஸாக அவங்க அதை காப்பாற்றி கொடுத்துட்ருக்காங்க. Like to invite Mrs. Kalaivani Shaktivel on the stage to share again few words. அனைவருக்கும் வணக்கம். Thank you so much for giving me this golden opportunity to share my experience. First, Anashaku, thank you so much, sir. திவ்யா மேம்க்கு வந்து நான் உங்களுக்கு இன்ன வரைக்கும் பேசும்போதே எங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கோம். செந்தமிழ் சார் ஆகட்டும், திவ்யா மேம் ஆகட்டும், எங்கள் குழந்தை வந்து கேந்தோவில் படிக்கிறான், 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். 3 இயர்ஸாக நான் அவங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன்னு அவங்கள பர்சனலாக கேட்டால் சொல்லுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே குழந்தை பாய். அவன் பார்த்தா அவன் சொன்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருந்தது. முடியவே முடியாது, நான் விஐடியில் அட்மிஷன் போட்டிருந்தேன், இல்லை எம்பிபிஎஸ் தான் போவேன், கிராஷ் கோர்ஸ் தான் படித்தான். அவன் வாங்கின மார்க்குக்கு ஒரு 3 மார்க்ஸ் பத்தலை இங்கே நம்ம இந்தியாவில் சேர்க்கறதுக்கு. அப்போ பரவாயில்லக்கண்ணே ரிப்பீட்டட் போ அப்படின்னு சொல்லி கேட்டோம். முடியாது, இங்கே போய் 1 இயர் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். ஸோ விஐடியில் அட்மிஷன் கேன்சல் பண்ணுறதுக்காக போயிட்டு திவ்யா மேம் போய் பார்த்துட்டு அவங்க பேசுனதில் கொஞ்சம் புரிஞ்சுது. ஆனால் நான் ஒரு 1000 கொஷின் கேட்டிருப்பேன், கொஞ்சம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன், எங்கள் ஃபேமிலியில் பேசுறதுக்கு ஒரே குழந்தை, 4 ஃபேமிலிக்கு ஒரு பையன், மற்றதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. ஸோ பையனை வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பேசிக்காக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், ஹையர் செகண்டரி ஹேண்டில் பண்ணுறேன், இங்கிலீஷ் டீச்சர். ஃபஸ்ட்டு சேஃப்டி இருக்கா, என் பையன் ஒரே பையன், ஓகே சேஃப்டி இருக்குது, நாடு நல்ல நாடா எல்லாம் இருக்குது. மற்ற யூனிவர்சிட்டிக்கும் இந்த யூனிவர்சிட்டிக்கு என்னென்னா 8 யூனிவர்சிட்டி, நான் இன்னும் சொல்கிறேன், 8 யூனிவர்சிட்டி கூட நான் கம்பேர் பண்ணேன், சிலபஸ் கம்பேர் பண்ணேன். ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் அது ஒரு ரிசர்ச்சே போச்சு. இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கேன், பட் இவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுருந்தேன். ஃபீஸு, அந்த சிலபஸ்ஸு, அவங்க பார்த்துக்கிறது, அந்த கன்சல்டன்சி கூட்டு போகிறது, அப்படிலாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணப்போ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒன்று சொல்லிச்சு, ஈஸி டு அக்சஸ், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம கிளைமேட்டும் அவங்க கிளைமேட்டும் ஒன்றாவே இருக்குது. ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, அதே சமயம் இங்கிலீஷ் இருக்குது. அந்த வியட்நாமிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஒத்து வர மாதிரி இருக்குது. ஒய் நாட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் மேம் வந்து பிசிடியூ, பிஎம்டியூ, டாங்கோ அப்படிலாம் என்னமோ சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது ஒன்லி 1 கேந்தோ, அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல 24 வருஷமாக வேலை பார்க்குற, ஒய் நாட் இங்கேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம சிபிஎஸ்சியில் சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசை எனக்கு அங்கே நிறைவேறிச்சு. இங்கே இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம கேந்தோலியாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சுட்ருக்குறோம். ஐம் ப்ரௌட் ஆஃப் தட். ஐரா ஓசிஸ் வந்து என்னை வந்து அதை அப்படி அணைச்சி பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போய் என் குழந்தைய வந்து அங்கே படிக்க வைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அடுத்தது பேரண்ட்ஸ் எல்லாம் கூட வாங்க. நான் அவினாஷ் அது சொன்னார். என்னால் போக முடியல, பிகாஸ் 3 மந்த்ஸ் முன்னாடி நான் நோட்டீஸ், அதாவது என்ஓசி வாங்கணும் 90 டேஸ் முன்னாடி. ஸோ என்னால் போக முடியல. அப்போது எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் சாரும் போக முடியல. அப்போ நான் ஒன்று தான் கேட்டேன், மேம் என் பையனை பத்திரமா கூட்டு போயிடுவீங்களான்னு. ஒன்றும் இல்லை, அவினாஷ் சார் வந்து திருச்சி வந்திருந்தாங்க, உங்கள் பையனை என் பையனாக சேர்த்து கூட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டி அணைச்சிட்டே போனாங்க. போயாச்சு. இன்னொரு ஒரு சென்டிமெண்டலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தம்பி போய் எங்கள் பையன் போய் ஒரு 1 இயரில் வந்து ஒரு
அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எங்கள் மாமனாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோட ஃபாதர்-இன்-லா பாஸ்ட் அவே, பட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அந்த செகண்ட் நான் திவ்யா மேம்க்கு ஒரு கால் பண்ணுறேன். இப்போ இந்த செகண்ட் அவள் சொல்லி தான் ஆகணும், அது பெரிய நன்றி கடன் கூட. அந்த செகண்ட் கால் பண்ணுறேன், அவங்க வந்து சாரி டு ஹியர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் சொன்னாங்க, மேம் நீங்கள் ஒரி பண்ணாத, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம், நான் தம்பி வரணும், அவன் தாத்தாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அவ்வளோதான். அதை சொல்லிட்டு நான் ஆந்திரா போய் அவங்கள போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு நான் அவங்கள கேரி ஓவர் பண்ணி வர்றதுக்குள்ளார என் குழந்தைங்க வந்துட்டான். அவங்களே பே பண்ணிட்டாங்க, அவங்களே ஃபாலோ பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. மேம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இந்த ஃப்ளைட்டு ஏறுறான், ஃப்ளைட்டு ஏறுற வர, ஏன்னா கேந்தோலேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், தம்பி சவுத்தில் இருக்கான். மற்ற எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப பக்கம். இவன் ஹோச்சிமின் போகணும் அப்படின்னு சொன்னால் 4 hours பக்கம் ஆகும். கேப் புக் பண்ணி போகணும். மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்களே வேன் ஏற்பாடு பண்ணிடுவாங்க, கேப் புக் பண்ணி அனுப்பிடுவாங்க. பட் அப்போ வந்து தனியாக வந்தனால இவங்களே கேப் புக் பண்ணி கூட 2-3 சில்ட்ரன் வந்து குழந்தைய விட்டுட்டு அவன் அங்கேருந்து வந்து இறங்கி கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூரில் தான் என் கசின் போய் பிக்கப், அது வரைக்கும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இதை விட அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கோ அல்லது அவங்க பொறுப்பேற்றுக்கிறதுக்கோ வந்து வேற சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காது. அடுத்தது எந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலும், ரூம்ல ஏதாவது இஷ்யூவா, சாப்பாடுல ஏதாவது இஷ்யூவா, எதுவாக இருந்தாலும் அடுத்த செகண்ட் அவங்களை கால் பண்ணுவோம், அவங்க அதை உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்களுக்கு டிராவலிங் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் பக்கம் ஹாஸ்டல்ல இருந்து இருக்கும், பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து. நிறைய குழந்தைங்க வெஹிக்கிள் வச்சிருக்காங்க லைசன்ஸோட. நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், அதுலேயும் ஒரு பயம், கொத்த பையன் இல்லை, அதனால வண்டியெல்லாம் வேணாக்கண்ணே நீ சைக்கிளில் போ அப்படின்னு சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்தது மேம் சொன்னாங்க 9 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அந்த கேந்தோடன்னு சொல்லிட்டு. ஆமாம், பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு அந்த பாடம் பரீட்சை எழுதினானா உடனே அவனுக்கு அப்போ வந்து கிளினிக் ரொட்டேஷன் போட்டுடுறாங்க 7 to 7. நான் ஆசைப்பட்ட மாதிரி வச்சு செய்யணும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வச்சு செய்வாங்க, படிக்கிறது இல்லை. அப்போ தான் அந்த குழந்தைங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு பேரண்ட் போல, அவங்க 2வது பேரண்ட்னு சொன்னாங்க. நான் அவங்கள சொல்லி அனுப்பும் போதே என் பிள்ளைக்கு நீங்கள் தான் 6 வருஷத்துக்கு அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன் எல்லாமே, எல்லா உறவுகளும் நீங்கள் தான். அவங்க அதை வந்து 3 years-ஆ அவங்க அதை காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேட், நான் டீச்சராக நான் அவங்களுக்கு சொல்கிறேன், பேரண்டாக கூட இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லுவேன். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறப்போ என்ன வெறியோடு போகிறாங்களோ அந்த வெறி அங்கே போய் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் மாறிடுது. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபுட்டு சூப்பராக இருக்குது. ஈவன் நான் as a மதராக சொல்லணும்னா ரொம்ப பார்த்து சமைச்சு கொடுப்பேன். அப்படின்னாலும் ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல், அப்படி மீனாக ஒரு கூட்டு, ஒரு தயிர் இருக்கும் நம்மகிட்ட, அவ்வளோதான். பட் அதையே நம்ம தினம் செய்வோமானா கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு கூட்டு குறைஞ்சிடும், பொரியல் இருக்கும், பட் அங்கே எல்லாமே இருக்கும். இவன் இப்போ கூட நம்ம பிரியாணி சாப்பிட்டாங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருப்பான், என்ன சாப்பிட்றாங்க டெய்லியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் வேண்டாம் சார், இது வேணாம் மேடம் ஒரு வாட்டி சொன்னால் அதை இம்மீடியட்டாக அவங்க மாற்றிடுறாங்க. அப்போ நம்ம சேலத்துலேருந்து போயிருக்காரு குக்கு, செஃப் இருக்காரு, ஆந்திராலேருந்து செஃப் இருக்காரு, நார்த் இந்தியாவில் இருக்காரு. இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு செஃப், அதாவது சேலம் இது பிடிக்கல இன்னைக்கு அப்படின்னா அதுதான் கண்ணை ஊற்றும். நமக்கு எப்போவுமே அடுத்தவங்க வச்சிருக்கிறது தான் பிடிக்கும். பிளேட்டில் போட்டிருக்கிறது வந்து நார்த் இந்தியன் டிஷ் பிடிச்சிருக்குன்னா இந்த குழந்தைங்க அதுவும் போய் சாப்பிட்டுக்குது. அதையும் அவங்க ஒன்றும் சொல்றதில்லை, அதையும் என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. சரி, ஓகே மேம். இன்னொன்று சொன்னாங்க, ஏர்போர்ட்டில் பைக் காமிச்சிட்டு குழந்தைங்க போயிடுவாங்க. நாட் ஓன்லி இந்த ஏர்போர்ட், என் குழந்தைய நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணேன். ஃபஸ்ட்டு அவங்க போகிறேன், நான் ஃபாரின் போய் தான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்டு, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு முடிவு சொன்னோம், ஒன்று பண்ணு. ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க போகிறாங்க, விசா வாங்கி தர சொல்லி கெஞ்சி கேட்போம். விசா வாங்கிட்டு கூட போ. ஒரு 21 days அங்கே இருந்தான், அதாவது அட்மிஷனே ஆளு. அவங்க கூப்பிட்டு போனாங்க, விசா ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்து விசா முடியுது 21 daysல எனக்கு அங்கேருந்து பிடிச்சிச்சு. போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டா, ஹாஸ்டல் பார்த்துட்டா, காலேஜ் பார்த்துட்டா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 21 daysக்கு அப்புறம் அவங்க வந்து பேசுடா இதை பற்றி அதுன்னு சொன்னாங்களாம். அந்த வீடியோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுங்க. எனக்கு வேணா ஒன்று போகவே பிடிக்கல, ஏன்னா என்னை விட்டு போனதே இல்லை, அம்மாவை விட்டு அந்த குழந்தை பின்னாடி போனதே இல்லை. அப்படி இருந்த குழந்தை வியட்நாம் மட்டும் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஸோ ஃபீஸ் கட்டிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஜனவரி எண்டில் பிப்ரவரி வாக்கில் நான் உனக்கு லீவ் வரும், அந்த லீவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இங்கே வர காசை எனக்கு கொடுங்க, நான் அங்கே சுற்றி பார்த்துக்கிறேன், அங்கே ஜாலியாக இருக்கேன், அங்கே நான் படிக்கிறேன். இங்கே நான் வரலைன்னு சொல்லிட்டான். வரலை, எங்களுக்கு தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. 1 year ஆயிடும் போல இருக்குது. அடுத்த ஜூலை தான் இப்போ சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட், அதாவது ஜூலை 17th லீவ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வரணுமா வேணாமா சொல்லுங்க. எனக்கு அப்பவே வந்து நான் கொஞ்சம் படிக்கணும், நிறைய அந்த கோர்சஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன், ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, நான் அங்கே போடலான்னு இருக்கேன், இங்கே போடலான்னு இருக்கேன், அதை பண்றேன் அப்படின்னு ஸ்கில்லை டெவலப் பண்ணதான் அந்த குழந்தைங்க யோசிக்குதே தவிர
நம்ம அவங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில வா. அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சு வந்தது என்ன அப்படின்னா, நானும் என் குழந்தையும் என் குடும்பமும் என் பையன் வந்து மெடிசன் படிக்கணும், 1 இயர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அல்லது 1 இயர் வேஸ்டா போச்சுங்கிறது அங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படியாவது டாக்டர் ஆகணும், எப்படியாவது அவங்களோட ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், எங்களோட ஆசையை எங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருந்த போது ஐரா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை கூட்டிட்டு போச்சு. எங்களை போலதான் என்ன போலதான் கண்டிப்பா எல்லா மதரும் வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஐயோ குழந்தை ஆசைப்படுறான், வீட்டுல விட மாட்டுறாங்க, நாங்க பத்திரமா இருக்கோ இல்லையோ தெரியல, பொம்பளை பிள்ளை எப்படி அனுப்புறது அப்படின்னு யோசிக்கலாம். அது எதுவுமே தேவையில்லை, ஐரா நம்ம கூட இருக்கிறவரை. ஸோ நோ இஷ்யூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.